ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி vlog பார்த்தீங்கன்னா என்னோடய பையனும் அம்மாவும் சமைக்க போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மீனை நல்லா வாஷ் பண்ணிட்டாங்க. நெய் மீன் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. என் பையன் நல்லா கண் எல்லாத்தையும் பார்த்துட்டு அம்மா கூட நல்லா மீன் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தான். அம்மா காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சொல்ல சொன்னாங்க. காரம் கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்கம்மா, அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன ரெடி ஆகிட்டுருக்கு? சரி பண்ணுங்க. டேஸ்ட்டாக இருக்குங்க, முள்ளு இருக்காது. என்ன மீன்? சாப்பிட்றதுக்கு இதாக இருக்கும். என்ன மீன் இது? மீன். சரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. முள்ளே இருக்காது. குழந்தைங்களாம் சாப்பிட்லாம், பெரியவங்க சாப்பிட்லாம். இல்லை ஒன்றுன்னா போடணுங்க, கலக்கணும்ல. டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஒன்றா போடுங்க சார். என்னோடய பையனுக்கு குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் எப்பயுமே விளையாட்டு சாமான்ல ஏதாவது ஒன்று சமைக்கிற மாதிரியே விளையாண்டுட்டு இருப்பான். சரி, அம்மா வந்ததுனால அவனுக்கு ஒரே குஷியாகிடுச்சு. நானும் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு நின்றுட்டு அவன் அடுக்கு பண்ணிகிட்டு இருந்தான். அது இது போடணும்னு சொல்லிட்டு அம்மாவும் சொல்லிட்டு இருந்தாங்க. அவன் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். கரண்டி போட்டுறாதீங்க, பறிச்சு போடு. ஓகே, இது போட்டுருங்க. வெடிக்கிட்டோம். சஞ்சீவ், அடுத்தது என்ன போடுற? வெள்ளிலாம் போட்டு போடு டக்குன்னு போடு. போட்டுருங்க. என்ன உள்ளார இருமல் இருக்குது. இப்போ ஒரு ஃபுல்லாக போடணும். இருவே கண்டு வெடிக்கும். குடிக்கும். இது போடுங்க, இது போடுங்க, இந்த போடுங்க, டக்குன்னு போடுங்க. டவல் போட்டு விட்டுருங்க. இல்லை ஃபுல்லாக கிச்சிலாம் போடாங்க. அது அப்புறம் போட்டுக்கலாம். ஏடா சோடாவல சஞ்சீவ். கசு சஞ்சீவ் இங்கே பார்க்கணும். ஆமாம், விட்றா கொஞ்சம் லேட்டு. நானும் கொஞ்சம் வீட்டில் வெயில் எடுத்துட்டாங்க. இப்படி இந்த வீடு பிடிச்சேன். அவ்வளோதான் போதும். சுயக்கா பண்ணி தரங்க.
கோஸ் எடுத்து போய் கோசவா கோஸ் பெட்டுக்கோ 2 சேர்த்து தண்ணி தாகம். நீங்களா சமைக்கிறீங்க? சஞ்சீவ் நீங்கள் சமைக்கிறீங்களா? மீன் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதிச்ச வாட்டி மீன் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே என் பையன் பாருங்கள் விளையாட போயிட்டான். மெதுவா 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 போடுங்க. அதே போடுச்சு அப்பதான் கடைசி மீன் பிண்டியா முடுங்க. எண்ணெயில் போட்டாச்சு. வறுவல் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு பண்ண இங்கே பாருங்கள், டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள். இந்த ஓட்டக்கடலை வரல, ஊதி கொடுங்க. உப்பு காரம் இருக்கா பாருங்கள். நீங்கள் பார்க்குறீங்களாங்க? கை கட்டுங்க. பாருங்கள் டேஸ்ட்டு எப்படி இருக்குங்க? இங்கிட்ட வச்சுங்க. எப்படி இருக்குங்க? டேஸ்ட்டு நல்லா இருக்கு. சூப்பராக இருங்க மீன். நண்டி சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. எண்ணெயில் போட்ட மீன் ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் கொடுத்தேன். அவர் சூப்பராக இருந்ததுன்னு சொன்னார். ஏன்னா நான் வந்து நெய் மீன் அதிகமாக எடுக்க மாட்டேன், பாறை மீன் தான் அதிகம் எடுப்பேன். சரி அப்பா வந்து நெய் மீன் நல்லாயிருக்கும், அது வந்து முள் அதிகமாக இருக்காதுன்னு சொன்னதுனால எடுத்து கொடுத்துட்டு இருந்தார் பையனுக்கு. டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து பாறை மீன் தாங்க அதிகம் எடுப்போம். எங்கள் அத்தைக்கு பாறை மீன் ரொம்ப பிடிக்கும். சரி பாறை மீனே தான் நாங்கள் எடுத்திருக்கோம். நாங்கள் எல்லாமே உட்காந்து சாப்பிட்டோம். எல்லாமே சூப்பராக இருந்தது. குழம்பு எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா ரசித்து சாப்பிட்டோம். இந்த சண்டே எங்களுக்கு இப்படி தாங்க ஜாலியாக போச்சு. உங்களுக்கு எப்படின்னு போச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு vlogல பார்க்கலாம். டாட்டா பை ஃப்ரெண்ட்ஸ்.